எல்லாருக்கும் என்னோட பேரு தர்ஷினி. நான் இன்னைக்கு உங்களுக்கு நம்மள சுத்தி இருக்கிறதெல்லாம் எப்படி உருவாகுது, எப்படி மிக்ஸ் ஆகுது அண்ட் அந்த மிக்சர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி செப்பரேட் பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். நான் வந்து சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட்ல இருந்து வரேன். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள போயிடலாம். நம்ம டெய்லி லைஃப்ல தண்ணி குடிக்கிறோம், சால்ட் யூஸ் பண்றோம், டீல இருந்து டீ தூள் ஃபில்டர் பண்றோம், மில்க்ல இருந்து பட்டர் எடுக்கிறோம், குக்கிங்க்கு எல்பிஜியை யூஸ் பண்றோம், டீசல் அண்ட் கேரோசின் இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றோம் இல்லையா? இது எல்லாமே மிக்சர்ஸ் தான். இதெல்லாம் நம்ம ஒரு விதத்துல செப்பரேட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? வீட்டுல சுத்தமான தண்ணி நமக்கு கிடைக்குது. ஸோ அது நமக்கு இந்த மாதிரி லேக்ஸ், ரிவர்ஸ் இதுல இருந்தெல்லாம் கிடைக்குது. பட் இந்த லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் எல்லாம் ஜெர்ம்ஸ், பாக்டீரியா, அந்த தண்ணியே கொஞ்சம் இம்பியூரா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுக்கு எப்படி அது குடிநீரா வருது? அது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் தாண்டி தான் நமக்கு வீட்டுக்கு குடிநீரா கிடைக்குது. ஸோ இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல நமக்கு காகுலேஷன், ஃபாக்குலேஷன், செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன் அண்ட் யூவி ரேஸ் எல்லாம் வந்துட்டு தண்ணியில இருக்கிற ஜெர்ம்ஸை கில் பண்ணி நம்ம வீட்டுக்கு குடிநீரா வருது. ஸோ இதுக்கு பேர் தான் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இன்னொரு மெத்தட் இருக்கு செப்பரேஷனுக்கு. பால்ல இருந்து தான் நமக்கு பட்டர் வருதுன்னு தெரியும். அது என்ன மெத்தட்ல இருந்து நமக்கு வருது? சர்னிங். ஓகேவா? சர்னிங் கடைதல் மூலமா தான் வருது. இந்த சர்னிங் ப்ராசஸ் வந்து சயின்டிஃபிக்கா சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட்ல, இந்த ப்ராசஸ்ல வந்து அந்த சென்ட்ரிஃபிகேஷன் மிஷின் ஒரு ஹை ஸ்பீட்ல சுத்தும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஹை ஸ்பீட்ல இந்த மாதிரி சுத்தும் போது ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் லைக் மில்க் சாலிட்ஸ் எல்லாமே கீழே இது வரைக்கும் செட்டில் ஆயிடும். அண்ட் லைட்டர் பார்ட்டிகல்ஸ் லைக் இந்த க்ரீம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேலே போய் செட்டில் ஆயிடும். இதுல இந்த ப்ராசஸ் வச்சு தான் நமக்கு பால்ல இருந்து பட்டர் கிடைக்குது. இன்னொன்னு சொல்றேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும் சால்ட் வாட்டர் லேக்ல இருந்து இல்லைன்னா கடல்ல இருந்து தான் சால்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எவாப்ரேஷன் மெத்தட் மூலியமா தான் கிடைக்குதுன்னு தெரியும். இந்த எவாப்ரேஷன் மெத்தட்ல நமக்கு அந்த தண்ணியை நம்ம பாயில் பண்ணுவோம். ஓகேவா? அந்த தண்ணியை நம்ம பாயில் பண்றச்ச அந்த தண்ணி எல்லாமே அப்படியே வேப்பரா ஆகி போயிடும், ஃபுல்லா போயிடும். அப்ப பாக்கி நமக்கு என்ன இருக்கும்? அந்த கடல் தண்ணியில இருந்து எடுத்த சால்ட் மட்டும் தான் பாக்கி இருக்கும் இல்லையா? இதோ இங்க இருக்கு பாருங்க. ஸோ அப்படிதான் நமக்கு சால்ட் வாட்டர் லேக்ல இருந்து சால்ட் கிடைக்குது. இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் சுகர்கேன் ஜூஸ்ல இருந்து நமக்கு சுகர் கிடைக்குது. பட் இதுல ஒண்ணு மட்டும் அவங்க பண்றாங்க. நம்ம சால்ட் ஈரமா இருந்துச்சுன்னா அதை காய வைப்போம்ல, அதே மாதிரி இந்த சுகர் எப்படி கிறிஸ்டலா கொண்டு வராங்க, அதை நம்ம கூல் டவுன் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நமக்கு சால்ட் வாட்டர் லேக்ல இருந்து சால்ட்டும் சுகர் கேன்ல ஜூஸ்ல இருந்து சுகரும் கிடைக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம மிக்சர்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் அந்த மிக்சர்ஸ் எல்லாம் எப்படி எப்படி செப்பரேட் பண்றதுன்னு பார்த்தோம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம். சரி, இப்போ மேட்டர்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். மேட்டர்னா எந்த ஒரு பொருளுக்கு மாஸ் இருக்கோ அந்த பொருள் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுச்சுன்னா அதை மேட்டர்னு சொல்லுவோம். இப்போ நான் கையில வச்சுட்டு இருக்கேன்ல இந்த ஸ்டைலஸ், இதுக்கும் மாஸ் இருக்கு. இது நான் இப்படி வச்சேன்னா ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணுது இல்ல, இதுவும் ஒரு மேட்டர் தான். மேட்டர்லயே மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு, பியோர் அண்ட் மிக்சர்ஸ். பியோர்ன்ற வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கே தெரியும், அது ஒன் எலிமெண்ட் இல்லைன்னா வந்து ஆட்டம் ஒரு மாலிக்யூலால வந்து மேட் ஆயிருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து பியோர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டில் பார்த்தோம்னா அதில் வெறும் கோல்டு ஆட்டம்ஸ் தான் இருக்கும். காப்பரில் பார்த்தோம்னா அதில் வெறும் காப்பர் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சால்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சால்ட்ல NaCl, அதில் அதோடைய மாலிக்யூல்ஸ் மட்டும்தான் இருக்கு. தண்ணி எடுத்துக்கலாம், தண்ணியில H2O, அதோட மாலிக்யூல்ஸ் மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் பியோர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மிக்சர்ஸ். இந்த மிக்சர்ஸ்னா உங்களுக்கே நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, பியோருக்கு அப்படியே ஆப்போசிட் தான் மிக்சர்ஸ். இல்லைனா ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் இல்லைனா மாலிக்யூலுக்கு மேலே மேடா இருந்தாலே அதெல்லாம் நம்ம மிக்சர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏர், காற்று இருக்குல்ல, அது வந்து நைட்ரோஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், அதுல கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அது மேட் ஆயிருக்கு. ஓகேவா? மில்க், பால் எடுத்துக்கிட்டோம்னா அதுல தண்ணி கலந்துருக்கு, கொழுப்பு கலந்துருக்கு, புரோட்டீன் கலந்துருக்கு. தென் கான்கிரீட், அதுல சிமெண்ட் இருக்கு, மண்ணு கலந்துருக்கு, தண்ணி கலந்துருக்கு. தென் இப்போ ஸ்டீல் எடுத்துப்போம். ஸ்டீல்ல அயன் இருக்கு, கார்பன் இருக்கு, அது ஆலாய். ஓகேவா? இட்ஸ் an alloy. ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம மிக்சர்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு, பியோர்னா என்னன்னு பார்த்தாச்சு, மேட்டர்னா என்னன்னு பார்த்தாச்சு. மிக்சர்ஸ்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்ல. பட் நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அந்த மிக்சர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு விதத்துல செப்பரேட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அப்போதான் அது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு.
பட் நான் எதுக்கு அந்த மாதிரி சொன்னேன்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நம்ம ஒரு இம்பியூரான இல்லைன்னா ஒரு மட்டி வாட்டர் குடிக்கிறோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா நமக்கு ஃபீவர் வரும், ஜுரம் வரும், ஸ்டொமக் பெயின் வரும், வாமிட் வரும், டயரியா வரும். சரி, ஓகே. தென் க்ரூட் ஆயில் யூஸ் பண்றோம். இந்த க்ரூட் ஆயில எதுவுமே எந்த செப்பரேஷனுமே பண்ணாம வண்டிக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த வெஹிக்கல் கண்டிப்பா டேமேஜ் ஆகும். பிகாஸ் அது அந்த இன்ஜின்ஸ்க்கு சூட் ஆகாது. அதனாலதான் வண்டிக்கெல்லாம் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. சரி, பட் ஆனால் நம்ம வந்துட்டு இந்த மட் வாட்டரை ஆர் இம்பியூர் வாட்டரை வந்து பியூரா மாற்றுறதுக்காக வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி க்ரூட் ஆயிலுக்கு என்ன இருக்கு? க்ரூட் ஆயிலேருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் செப்பரேட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம க்ரூட் ஆயில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். க்ரூட் ஆயில்னா ஒரு ஃபாசில் ஃபியூவல். அதை நம்ம அண்டர் கிரவுண்ட்லேருந்து எடுப்போம். இது தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸால் மேடாயிருக்கு. இந்த க்ரூட் ஆயிலேருந்து நமக்கு எல்பிஜி, பெட்ரோல், டீசல், கெரோசின், ஜெட் ஃபியூவல், பிட்டுமின் இல்லைன்னா தார் இதெல்லாம் கிடைக்கும். சரி, ஓகே. க்ரூட் ஆயிலேருந்து இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தாச்சு நம்ம. பட் எந்த ப்ராசஸ் மூலயமா இதெல்லாம் கிடைக்கும்? அது நமக்கு டிஸ்டிலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலயமா தான் கிடைக்கும். இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் நம்ம அந்த லிக்விட் மிக்சரை ஹீட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்பியூரான வாட்டரே எடுத்துக்கலாம், ஓகேவா? அந்த ஹீட் பண்ணுறோம் நம்ம. அதுக்கப்புறமா இங்கே வேப்பராக போயிட்டு தென் அந்த கண்டென்சரில் போய் கண்டென்ஸ் ஆகும். அது கண்டென்ஸ் ஆகும்போது இங்கே கூல் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து அந்த கண்டெய்னரில் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து கலெக்ட் ஆகிடும், ஓகேவா? இதை தான் நம்ம வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இதே மெத்தட் தான் நமக்கு க்ரூட் ஆயிலிருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? பட் அது நம்ம ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனில் அந்த செட்டப் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு க்ரூட் ஆயில் ஸ்டோர் ஆயிருக்க ஒரு கண்டெய்னர் இருக்கும். தென் நடுவில் ஃபர்னஸ் இருக்கும். இந்த ஃபர்னஸ்ல தான் அந்த க்ரூட் ஆயில் அப்படியே ஹீட் ஆகி போகும். போயிட்டு லாஸ்ட்டாக ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் இருக்குல்ல, அதில் போயிட்டு கலெக்ட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு இந்த அனிமேஷன் வீடியோ காட்டுறேன், உங்களுக்கே புரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, க்ரூட் ஆயில் வந்து அப்படியே ஃபர்னஸ்ல போயிட்டு ஹீட் ஆகி தென் லாஸ்ட்டாக ஃப்ராக்ஷனேட்டிங் காலமுக்கு போகுது. லோவஸ்டாக இருக்கிறதுலாம் டக்குன்னு அப்படியே மேலே போயிடுச்சு பாருங்க. தென் அது பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ், அதோட பாயிலிங் பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது கம்பார்ட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணி ஸ்டோர் ஆகுது. ஹையஸ்டாக இருக்கிறதுலாம் கீழே வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு, ஓகேவா? அதுலேருந்து நமக்கு ரிஃபைன் கேஸ் கிடைக்குது, பெட்ரோல், நெப்பத்தலின், கெரோசின், டீசல், ஃபியூவல், லூப்ரிகேட்டிங் ஆயில், பிட்டுமின் இல்லைனா தார், ஓகேவா? இதுதான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனோடைய ப்ராசஸ், ஓகேவா? சரி, இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்லேருந்து நம்ம க்ரூட் ஆயிலேருந்து வெறும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியுமா? இல்லை இந்த டிஸ்டிலேஷன் அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா? கண்டிப்பாக இல்லை. அதுலேருந்து நமக்கு எசென்ஷியல் ஆயில்ஸ், ஃப்ரேக்ரன்ஸ் இதெல்லாம் பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கலாம். பாருங்கள், நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லேருந்தே நம்ம எடுக்கலாம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகணும்? இந்த காஸ்மெட்டிக்கு, அப்புறம் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும், அந்த ஃப்ரேக்ரன்ஸ்க்காக. இதுலேருந்து நமக்கு அத்தர் கிடைக்குது, சென்டட் கேண்டில்ஸ் கிடைக்குது, பர்ஃப்யூம்ஸ், கொஞ்சம் ட்ரீ ஆயில்ஸு, அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரெஷ்னர், ஷாம்பு இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. இதுக்கு நம்ம அப்படியே ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனை யூஸ் பண்ணிட முடியாது. இதுக்குன்னு தனியாக ஒரு டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் அந்த வாட்டரை நம்ம வந்து ஹீட் பண்ணுவோம். அது ஹீட் ஆனாலே என்னது, அப்படியே வேப்பராக போய் மேலே போயிடும். மேலே இங்கே வந்து கலெக்ட் ஆகிடும், ஓகேவா? இங்கே இப்போ இருக்கிறது என்னது, ஃபுல் அண்ட் ஃபுல் வேப்பர். தென் அந்த வேப்பர் வந்துட்டு கீழே அப்படியே இங்கே வந்து கலெக்ட் ஆகும். இங்கே இருக்கிறது நார்மல் வேப்பர், அப்படியே இங்கே இருக்கிறது இங்கே வந்து கலெக்ட் ஆகிடுச்சு. தென் நடுவில் நமக்கு பிளான்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும், அப்படியே இந்த செடி கொடிகளை வச்சுருப்பாங்க. அது ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கிற நிறைய பூவெல்லாம் இருக்கும், ஓகேவா? அதில் அந்த வேப்பர் வந்து என்ன ஆகும்னா அந்த பிளான்ட் மெட்டீரியல்ஸை அப்படியே தாண்டி போகும், ஓகேவா? அது அப்படி தாண்டி போகிறச்ச அதோடைய ஃப்ரேக்ரன்ஸையும் எடுத்துகிட்டு போயிடுது பாருங்க. அந்த வேப்பர் அப்படியே போயிட்டு இது மேலே ஸ்டோர் ஆகிடும். இப்போ நமக்கு மேலே இருக்கிறது என்னது, அந்த வேப்பர் கூட கலந்துருக்கிறது என்னது, ஃப்ரேக்ரன்ஸ், ஓகேவா? தென் அந்த வேப்பர் அப்படியே கண்டென்ஸ் ஆகும். கண்டென்ஸ் ஆகி இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். இந்த லிக்விட் என்ன ஆகும், இந்த ஆயில் செப்பரேட்டரில் வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ மேலே ஆயில் தனியாக போயிடும், கீழே லிக்விட் தனியாக வந்துடும். மேலே இருக்க ஆயில் பேர் தான் எசென்ஷியல் ஆயில் சொல்லுவாங்க. கீழே இருக்க லிக்விட் பேர் தான் அரோமேட்டிக் வாட்டர். நம்ம வீட்டில் ரோஸ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது பேர் தான் அரோமேட்டிக் வாட்டர்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா, மேட்டர் நம்மளை சுற்றி இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் மிக்சர்ஸாக தான் இருக்கும். தென் அந்த மிக்சர்ஸை நம்ம ஒரு யூஸ்ஃபுல்
ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்காக தான் செப்பரேட் பண்ணுவோம். எதை வச்சு? இந்த ஃபில்ட்ரேஷன், எவாபரேஷன், சென்ட்ரிஃபிகேஷன், டிஸ்டிலேஷன். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? பெட்ரோல், டீசல், எல்பிஜி, கெரோசின் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபியூவல்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வந்துட்டு வெறும் க்ரூட் ஆயிலேருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் ஸ்டாப் ஆகிடுமான்னு கேட்டால் இல்லை. அதுலேருந்து நமக்கு எசென்ஷியல் ஆயில்ஸ், பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட இந்த கேம்பஸில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஐஐடி மெட்ராஸ் அண்ட் டீச்சிங் 10 ப்ரோக்ராம்க்கும் தான். என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து எங்கள் மென்டார்ஸ் 2 மென்டார்ஸ் தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஃபார் அருண் சார் அண்ட் சமாப்தி மேம். உங்களோட கிளியர் கைடன்ஸ் இல்லைனா என்னால் இவ்வளோ போல்டாக அண்ட் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியாது. கான்செப்ட் அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் மை போத் மென்டார்ஸ். அண்ட் தென் இவங்க கூட நான் பேசி லேர்ன் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட பேசி கம்யூனிகேட் பண்ணி நான் வந்துட்டு அவங்களோட கல்ச்சர்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸை பற்றியும் கற்றுக்கிட்டேன். இதனால எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஐஐடி மெட்ராஸ் அண்ட் டீச்சிங் 10 ப்ரோக்ராம் அண்ட் தேங்க்யூ ஃபார் யூ காய்ஸ் ஆல்சோ. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக கேட்டதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ்.